நம்ம சேனலை பார்க்குற வரைக்கும் நண்பர்களே, சிவாஜியோடைய படம் அப்படின்னாலே சென்டிமெண்ட் காட்சிகள் தான் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய பலமே அதுதான். ஜாலியா பேசக்கூடிய கதாபாத்திரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி சார் அதிகமா நடிச்சது கிடையாது. நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாத்திரங்கள் எது இருக்கோ, அத தான் சூஸ் பண்ணி தன்னுடைய நடிப்ப வந்து சிவாஜி சார் வந்து பயங்கரமா காட்டுவாரு. அதுதான் சிவாஜி சாருடைய ஸ்டைலும் கூட. சிவாஜி சாருக்குமே அந்த மாதிரி கனமான, வித்தியாசமான சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய படங்கள், கதைகள் தான் ரொம்பவே வந்து பிடிக்கும். அந்த மாரி வேடங்கள்ல தான் சிவாஜி சார் நடிக்கவும் வந்து செய்வாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, பாலும் பழமும், ஆலயமணி, பாசமலர், இப்படிப்பட்ட படங்கள வந்து நம்ம வந்து சொல்லலாம். என்னதான் இருந்தாலுமே ஒரு நடிகரா சிவாஜி சாருக்குமே ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். நம்மளும் ஒரு ஜாலியான கதாபாத்திரங்கள நடிக்கணும் அப்டின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது 60கள்ல முக்கிய இயக்குனரா பார்க்கப்பட்டவர் வந்து ஸ்ரீதர். துவக்கத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இவருமே சீரியஸான கதைகள்ல தான் படங்கள வந்து எடுப்பாரு. ஆனா ஒரு கட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ட்ராக்க அப்படியே மாத்தி காமெடி படங்கள வந்து அதிகமா எடுக்க ஆரம்பிச்சாரு. தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு சீரியஸான நியூ லுக் மூவிஸ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் காமெடி மூவிஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. அவங்க அத வந்து வரவேற்கவும் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது, இவருடைய டைரக்ஷன்ல முத்துராமன் நடிப்புல 1964ல காதலிக்க நேரமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வருது. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. இந்த படம் வந்து வெளிவரும்போது மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள வயிறு குலுங்க வந்து சிரிக்க வச்சது. இந்த படத்த சிவாஜி சாரும் பார்த்திருக்காரு. சிவாஜி சார் பார்த்துட்டு ஸ்ரீதருக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணிட்டு, "உன்னோட பேர சொன்னாலே அலமூஞ்சி டைரக்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னவங்க மூஞ்சிலலாம் நீ கரிய பூசிட்ட. எனக்கும் இப்படி ஒரு பேர் இருக்கு. இத வந்து நம்ம மாத்தணும். அதுக்கு என்னைய வச்சு இந்த மாரி ஒரு காமெடி படம் ஒண்ணு எடு. அதுக்கு நான் கால் ஷீட் தரேன்" அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு ஸ்ரீதர், "அண்ணே, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேண்ணே. கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த படத்த பண்றோம்" அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே அடுத்தடுத்து படங்கள்ல வந்து ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அப்படி பிஸி ஆயிட்டாங்கன்னா, அப்ப இந்த படம் எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அப்படி கிடையவே கிடையாது. படம் வந்து எடுத்தாங்க. ஆனா அந்த படம் என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க. எந்த படம் அப்படின்னா, சிவாஜியோட நடிப்புல 1967ல வெளியான ஊட்டி வரை உறவு திரைப்படம் தான். பூமாலையில் ஓர் மல்லிகை. அந்த படம் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் வந்து ஒரு காமெடி படமா வந்து எடுத்திருக்காங்க. ஊட்டி வரை உறவு படம் வெளிய வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்னைக்கும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம கூட நிறைய டைம் படத்த வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த படம் இப்படிப்பட்ட இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் சிவாஜி சாருடைய படமா எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ, அதே மாரி ஸ்ரீதருக்குமே ஒரு நல்ல ஒரு பெயரை வந்து வாங்கி கொடுத்தது. தமிழ் சினிமால சிவாஜி சார் நடிக்க ஆசைப்பட்டு ஒரு சில வேடங்கள் தான் அவருக்கு வந்து நடிக்க முடியாம போயிருக்கே ஒழிய, இப்படியாப்பட்ட கதைகளையுமே சிவாஜி சார் சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு அப்ப வந்து ஆசைப்பட்டிருக்காரு. அதுவும் நடந்திருக்கவும் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு ஊட்டி வரை உறவு திரைப்படத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்ன வரைக்கும் சீரியஸான படங்கள சிவாஜி சார் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த படங்களுக்கும் இப்படி சிவாஜி சார் நடிக்கிறதுனால காமெடி திரைப்படங்கள்ல சிவாஜியோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.